ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, சிறுமலைக்கு நம்ம ரீசெண்டாக போயிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட விளாக் வந்து பார்ட் 1 ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். இப்போ அதில் பார்ட் 2 விளாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பயோடைவர்சிட்டி பார்க் பல்லுயிர் பூங்கா போயிருந்தோம். அந்த வீடியோ தான் அதில் நம்ம பார்க்க போகிறீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே பல்லுயிர் பூங்கா அப்படின்ட்டு அந்த கல்லிலேயே என்ட்ரன்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு ₹50, சின்னவங்களுக்கு 1 to 14 இயர்ஸ் வரைக்கும் ₹20 சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா எது நம்ம கொண்டுட்டு போயிருக்கோம், இல்லை ஃபாரினர்ஸ் எதுனாச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு ₹200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போய்க்கிட்டே இருக்கோம். போகிறப்ப 2 சைடுமே நல்லா டிஃப்ரெண்ட்ஸான செடிஸு, மரம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத செடி, கொடி, மரம் எல்லாமே நிறையா பார்க்கலாம். பார்க்குறத விட அந்த செடி பக்கத்துலேயே அந்த செடியோட நேமிங் போர்டுமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே எல்லா செடி, எல்லா மரமும் தெரியுங்கிற ஒரு இல்லைல. அதனால் அது பக்கத்துலேயே நேமிங் போர்டு வச்சுருப்பாங்க. செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், இல்லை பூக்களா இருக்கட்டும், அது பக்கத்துலேயே நேமிங் போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே 2 சைடுமே நிறையா ஃப்ளார்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே முக்கியமான ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி. எந்த சைடு பார்த்தாலுமே ரெஸ்ட் ரூம் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. அப்புறம் கேன்டீனும் உள்ளேயே இருக்குது. கேன்டீனு, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே உள்ளே இருக்குது. அந்த கேன்டீனில் போட்டு கொடுத்த டீ உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து நேரா உள்ளே போனோம்னா, இந்த பயோடைவர்சிட்டின்னு ஒரு ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக பச்சை பசேல்னு புல்லெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ரைட் சைடு பார்த்தோன்னா, வண்ணத்து பூச்சி தோட்டம்னு ஒன்று போட்டிருக்காங்க. பட்டர்ஃப்ளை பூங்கா. இங்கிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பூங்கான்னு இருக்குது. அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா, மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்குமே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9 to ஈவினிங் 5:00 வரைக்குமே அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது மேலே ஏறி நின்று நம்ம ஃபுல் வியூவும் பார்க்கலாம். வியூ பார்க்கவே உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே ஐ லவ் சிறுமலை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது பின்னாடி பேக்ரவுண்டோட அங்குள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ்க்கு ரொம்ப சூப்பரான இடம். நம்ம உள்ளே போயிட்டோன்னா வெளியில் வரவே நம்மளுக்கு மனசே இருக்காது. இன்னுமே நல்லா பீஸ்ஃபுல்லாக, ப்ளசண்ட்டாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி இப்போ என்னமோ 2 மந்த் தான் ஆகப்போகுது. ஆனால் இப்போயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்னுமே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா போகிற வழியில் ரோடு தான் கொஞ்சம் பகுதி ரோடு நல்லாயிருக்கு, பகுதி கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அது போக போக சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரோஸ் கார்டன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மரம், செடி அது சிறுமலையில் இருக்கிறனால நல்லா குளு குளுன்னு நம்மளுக்கு கொடைக்கானல் ஃபீல் தர அளவுக்கே உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு, திருப்பி இது வண்ணத்து பூச்சி பார்க்கு. இதில் வந்துட்டு வண்ணத்து பூச்சிக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் போனீங்கன்னா போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.